ஒரு வாதத்துக்கு உங்க மாதிரியே வந்துடுறேன், ஒரு ஆர்குமெண்ட் சேகைக்கு வந்துடுறேன். அதிகாரத்தில் பங்கு கிடைத்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த அதிமுக கூட போயிருக்கலாமே. நாங்களாம் போய் அதிமுக கட்சியில சேர்ந்திருக்கலாமே. அதிகாரத்துல பங்கு கிடைச்சிடும் வாங்கன்னா ஜி.கே. வாசன் கூட போயிருக்கலாமேங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைச்சிடும், ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிடும் அப்படின்னு ஜி.கே. வாசன் கூட போலாமே. அதிகாரத்துல பங்கு அதுக்கா இங்க இருக்கிறோம். கொள்கை ரீதியாக we should stand at the right part of the history. ஃபர்ஸ்ட் அது. அதுக்கு அப்புறம் அதிகாரத்தை நோக்கி போகணும். 2 அதுக்கு அப்புறம் தான் அரசியல்ல பங்கு, ஆட்சியில பங்கு அப்படின்னு. அப்ப அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவல் டெவலப்மெண்ட்ல தெளிவா இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு மணி சார் ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பார். அடுத்து ஒரு கால் திமுக ஆட்சியை இழந்தால், ஒரு கால் அதிமுக ஆட்சி அமைத்தால், இப்ப கூட வேணா சேர்த்துக்கங்க, உங்க வாதத்தின்படி வர்றேன். விஜயும் ஆட்சி அமைத்தால், அப்போது நடக்கக்கூடிய ஆட்சி என்பது நேரடியாக ஆர்எஸ்எஸ் ஆட்சியாக இருக்கும். அதுல எனக்கெல்லாம் பிஜேபி வந்துடும் பயமுறுத்துறாரு, அப்படி எல்லாம் ரொம்ப லேசான விஷயம் இல்ல கண்ணா. பிஜேபி வந்தா பயமுறுத்திடும்னா, பில்கிஸ் பானு வீட்டு கதவை தட்டி கேளு, பிஜேபி வந்தா எப்படி இருக்கும்னு.